அப்போ மனைவி, கணவன், பார்ட்னர்ஷிப்பு எல்லாத்தையுமே என்ன பண்ணால் முதல்ல டெமாலிஷன் பண்ணிடும். முதல்ல டைவர்ஷன் தான் பண்ணும். பெரிய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முதல்ல கொடுக்காது. பெரிய சாதனை இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நாமளும் மற்றவங்களோட 10ஓட 11 தான் வளர்ந்துட்டு இருப்போம். அப்போ வளர 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடும்பம் மிகப்பெரிய அளவில் விஐபி குடும்பமாக வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இது வாழ்க்கையில் நடந்தே தீரும். மேஷ ராசிக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது அமர்ந்த இடத்தினுடைய அதிபதி, நின்ற நட்சத்திர அதிபதி, இவை அனைத்துமே நன்றாக இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகம் அந்த இடம் பலமாக மாறும். மாசத்துல ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல ஒரு 10 மரம் 20 மரம் அப்படின்ற மாதிரி என்னைக்கு நீங்க இந்த பூமியில மரத்தை நடக்கூடிய வாய்ப்புகளை எடுத்துட்டு இருக்கீங்களோ அன்னையிலிருந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கிறதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு சொல்லப்படுது. மேஷ ராசினருக்கு எங்க ஏமாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னை தானே கெடுத்து கொள்வார்கள். ஆமாம், அவங்க வேற யாருமே கிடக்க மாட்டாங்க. இவங்க செய்த செயல்களே போயிட்டு வம்புகளையும் வழக்குகளையும் மாட்டிக்கொள்வார்கள். அதுக்கப்புறம் தான் நொந்து நூலாவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. ஐயோ நம்ம செஞ்சது தப்பு, இந்த காரியத்தை இப்போ செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயம் தனக்குத்தானே கேடுதல்களை விளைவித்து கொள்ளக்கூடிய ராசியாகவும் மேஷ ராசி இருக்கும். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. கேம் சேஞ்சர் லக். இந்த நேயர்கள் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போன வீடியோவில் எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக ஆன்மீக பணிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனல் மென்மேலும் வளரணும். வாழ்க வாழ்க வாழ்க. இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா கோட்டீஸ்வர யோகம். ஆமாம், கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பணபரம் என்பது ரொம்ப முக்கியம். பணம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இருந்தால் அத்தனையுமே அவங்கக்கிட்ட வந்துடும். அத்தனை யோகத்தை தரக்கூடிய ஜாதக அமைப்புகள்லாம் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நாம் ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டிடலாம். பல கார்கள், மிகப்பெரிய ஒரு மாளிகைகள், நிலபலங்கள், எத்தனை யோகங்கள் எப்படி இருந்தால் சார் இதெல்லாம் நடக்கும்? நானும் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். என்னுடைய வாழ்க்கையில் சேவிங்ஸ்ன்ஸே இருக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் வருமானத்தை விட 3 மடங்கு செலவுகள் தான் ஆகுது. எனக்கு நல்ல நேரமே வராதா? அப்போ என் ஜாதகத்தில் யோகமே இல்லையா? அப்படி யோகமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட எப்படி நம்ம யோகமாக மாற்றிக்கலாம்? அது முடியுமா ஜாதகத்தில்? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா? ஜாதக அமைப்புகள் தான் யோகம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. மறுபடியும் நம்ம எப்படி முயற்சி செஞ்சு அதை மாற்றுறது? அதுக்குண்டான விதி அமைப்புகள்லாம் தெரியுமா தெரியாதா? இப்படி பல தேடுதல்கள் இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் அன்பர்களுக்கு ஒரு விருந்தாக இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படி உங்களுடைய ராசியையும் உங்களுடைய நேரத்தையும் செலவிட்டு வாழ்க்கையில் கோட்டீஸ்வர யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா, இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தி விடும். அது எந்தெந்த யோகங்கள் தருது, அந்த யோக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே பார்த்துக்கலாமா, இல்லை எப்படி சர்ச் பண்ணுறது? இப்படி ஒரு விளக்கமாக நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 12 ராசிக்கும் 12 விதமான யோகங்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசினருக்கு எங்கே ஏமாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னை தானே கெடுத்து கொள்வார்கள். ஆமாம், அவங்க வேற யாருமே கிடக்க மாட்டாங்க. தானே ராஜா தானே மந்திரி அப்படின்ற நினைப்பில் நம்ம செய்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கணுன்ற ஒரு கணக்கு போட்டுட்டு இவங்க செய்த செயல்களே போயிட்டு வம்புகளையும் வழக்குகளையும் மாட்டிக்கொள்வார்கள். அதுக்கப்புறம் தான் நொந்து நூலாவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. ஐயோ நம்ம செஞ்சது தப்பு, இந்த காரியத்தை இப்போ செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயம் தனக்குத்தானே கேடுதல்களை விளைவித்து கொள்ளக்கூடிய ராசியாகவும் மேஷ ராசி இருக்கும். ஏன்னா இது டாமினேட் பர்சன். ஆமாம், நல்ல ஒரு வீரதீரமிக்க செயல்களை செய்யக்கூடியது, நல்ல ஒரு பணிவு இருக்கும், பண்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் அப்படின்ற ஒரு விஷயம் போது இரட்டைத்தன்மையாக இருக்கும். அப்போ எந்த பக்கம் போகலான்றது மதில் மேல் பூனையாக செயல்பட்டு செய்யக்கூடிய செயல்களை சரிவர செய்யாமல்
அந்த செயல்களை செய்துவிட்டு நான் செய்து தவறுன்னு ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் அப்படியே பயணிக்கும். அதனாலே பல பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் மேஷ ராசி நேயர்கள், மேஷ ராசி அப்படின்னாலே பலம் வாய்ந்த ராசி. காலபுருஷ தத்துவப்படி முதலாவது ராசி. வீட்டுக்கு செவ்வாய் பகவான் தான் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த பாவகத்தில் சூரியன் ஸ்தான பலம் பெறுகிறார். ஆமாம், செவ்வாய் சூரியன் குரு, யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான், சூரிய பகவான், குரு பகவான் இந்த 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருந்தாலோ அல்லது பார்வையால் சேர்க்கை பெற்றிருந்தாலோ இந்த யோகம் சிவராஜ்ய யோகமாக வேலை செய்யும். இந்த மாதிரி யோக அமைப்புகள் இருக்கிறவங்க ஒரு பெரிய அதிகார பணி, ஆமாம், கலெக்டரு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், பெரிய பெரிய வல்லுநர்கள், சாதனையாளர்கள், வரலாறுகளில் இடம் பிடிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த செவ்வாய் குரு இந்த ஸ்தான பலம் பெறணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், இந்த முக்கூட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய திரிகோண கிரகங்கள், ஆமாம், அவ்வளவு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய வல்லமை படைத்தக்கூடிய இந்த கிரகங்கள். அது மட்டும் இல்லாமல் மேஷ ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பாவாதிபதி பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே சொல்லக்கூடிய உடனே நம்ம சொல்கிறது என்னெல்லாம் 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்பது சனி பகவானுடைய பாவகமாச்சு. அவர் அவ்வளோ விதமாக யோகத்தை கொடுத்துருவாரா? அப்போ மேஷ ராசிக்கு சனி தசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, சனி அந்தர சூட்சமங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அது யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் சனி பலவானாக இருக்கிறார் அப்படின்னா, பலவானாக இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? அப்போ 7ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெறணும். அப்போ 7ஆம் இடத்துல சனி பலம் பெற்றால், லாபாதிபதி பலம் பெற்றால் வலிமை தானே, யோகந்தானே அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போட்டிருப்போம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்போ 7ஆம் இடம் சொல்லக்கூடிய நண்பர்கள், அப்போ மனைவி, கணவன், பார்ட்னர்ஷிப்பு எல்லாத்தையுமே என்ன பண்ணால் முதல்ல டெமாலிஷன் பண்ணிடும். முதல்ல டைவர்ஷன் தான் பண்ணும். பெரிய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முதல்ல கொடுக்காது. மேஷ ராசிக்கு சனி திசையானது முதலில் மிக கடுமையான பலன்களையே தான் தரும். பிற்பகுதியில் என்ன பண்ணோம் அப்படின்னா அது யோகமாக வேலை செய்யும். அப்போ யோகமாக வேலை செய்யக்கூடிய வர வரைக்குமே உங்களை அது பண்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மேஷ ராசினருக்கு பிறக்கும்போதே ஒருத்தருக்கு சுக்கிரதசை பிறக்குது. சுக்கிரதசை பிறந்தது அப்படின்னா அடிப்படையில் அவர் என்ன பண்ண போகிறார்? அப்போ பிறக்கும்போதே சுக்கிரதசையால் எந்த ஒரு பலன்களும் இல்லை அந்த ராசியினருக்கு, அந்த பாவாதிபதிக்கு அப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ மேஷ ராசிக்கு ஒரு மிடில் ஒரு சுக்கிரதசை வருது அப்படின்னா, சுக்கிரதசையோ சுக்கிர புத்தியோ சுக்கிர அந்த சுக்கிர சுட்சமோ நடக்குது அப்படின்னா அது நல்ல ஒரு ஸ்தான பலத்தை கொடுத்துரும். இதுக்கு அந்த சுக்கிரன் வக்கரமாகவோ நீச்சமாகவோ இருக்கக்கூடாது. அதுதான் மெயின் கான்செப்ட். ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை நடக்குது, ஒரு கேந்திராதிபதி தசை நடத்துகிறாரு, ஒரு திரிகோணாதிபதி தசை நடத்துகிறாரு, அப்போ பணபர ஸ்தானாதிபதி தசை நடத்துகிறாரு. இப்போ ஒரு செவ்வாய் தசையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மேஷ ராசிக்கு செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி இது நடக்குது அப்படின்னா அப்போ லக்னாதிபதி தசை தானே. அப்போ லக்னாதிபதி தசை அவரே அஷ்டமாதிபதி தசையும் கூட தானே. அப்போ இதில் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது யோகத்தை தருதா, இது பாதகத்தை தருதா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது யோகத்தை தான் தரும். ஆனால் அந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்தான பலம் பெறணும். அது நின்ற நட்சத்திராதிபதி நல்ல ஸ்தானம் பெறணும். அது அமர்ந்த இடம் பாவாதிபதி உச்சமாக இருக்கணும் அல்லது ஸ்தான பலம் பெற்று இருக்கணும். அப்போ ஒரு அமர்ந்த நட்சத்திர அதிபதி நீச்சமான கால்களில் நின்றிருந்தாலோ அல்லது செவ்வாய் நின்ற இடம் பலமாகி அவர் நின்ற நட்சத்திரம் வீக்காக இருந்தாலோ அந்த தசை அவருக்கு பெருசாக சோபிக்காது. அவர் என்ன பண்ணணும்? அதே காரகத்துவத்திலே அப்படியே இயங்கினே இருக்கணும். அப்போ கொடுக்கல் வாங்கல் விற்றல் எல்லாமே நடக்கும். அப்போ உயர்வுகள் என்பது நடக்காது அப்படின்றத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மேஷ ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க யார் தான் சார்? எப்பயுமே முதல் விஷயம் மேஷ ராசிக்கு முன்னோர்களுடைய சொத்துக்கள் அமைஞ்சிருக்கும். முன்னோர்களுடைய சொத்துக்கள் அமைஞ்சிருக்கும். அல்லது முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பான்னா பேர் புகழை சம்பாரித்து வச்சுட்டு போயிருப்பா. தன்னுடைய தந்தையாராகட்டும், தன்னுடைய தாத்தாவாகட்டும், நல்ல பேர் புகழ், ஊரில் மரியாதை, கௌரவம், தலைவர், அப்போ கவுன்சிலரு, ஒரு பெரிய நாட்டாமை, இந்த மாதிரி விஷயங்கள் அவருடைய முன்னோர்கள் அறங்காவலத்துறை தலைவர், கோயில் பணி செய்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சப்ஜெக்டில் எடுத்து வச்சுட்டு போயிருப்பா. இதை இவர்கள் கடத்தி கொண்டு வருகிறார்களா, அதாவது சமநிலையோடு நடத்துகிறாங்களா, இல்லை அந்த குறையிலிருந்து இவங்க வெளியில் வராங்களா
அப்படின்ற மாதிரி தான். இப்போ ஊர்வம்பே வேணாம்பா, எனக்கு நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன்றாரா, இல்லை அந்த துறைகளை எடுத்து மேலே மேலே அந்த ஊரில் பெரிய மனிதராக உருவெடுக்கிறாரா? இந்த 2 சப்ஜெக்ட் வந்து அவருடைய ஜாதகத்தில் வேலை செய்யணும் அப்படின்னா குரு பகவானுடைய அருள் வேண்டும். ஒரு ஜாதகத்தில் மேஷ ராசிக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்போ ஆட்சி உச்சம் ஏறுறதோ அல்லது ஸ்தான பலம் பெறுவதோ, நட்பு ராசிகள் அமர்றதோ, நின்ற நட்சத்திர அதிபதி பலம் பெறுவதாலோ, அந்த குரு நின்ற அமைப்புகளை பொறுத்து மேஷராசியினர் கண்டிப்பாக மதிப்பு, மரியாதை, யோகங்கள் எல்லாமே கிடைச்சிடும் அவருக்கு. 2வது விஷயம் என்னன்னா சூரியன், அதான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், சூரியன் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா பெரிய வாய்ப்புகள் கொடுக்காது. பிறந்தபோது வீடே இருக்காது, ஒரு ஓலை வீட்டில் ஓலை குடிசையில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சிம்மத்தில் சூரியன் இருந்தாலோ, மேஷத்தில் சூரியன் இருந்தாலோ, அல்லது தனுசில் சூரியன் இருந்தாலோ, இந்த 3 இடத்துல உங்களுக்கு சூரியன் இருக்குது அப்படின்னா பிறக்கும்போது பெரிய சாதனை இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நாமளும் மற்றவங்களோட 10ஓட 11 தான் வளர்ந்துட்டு இருப்போம். அப்போ வளர 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடும்பம் மிகப்பெரிய அளவில் விஐபி குடும்பமாக வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இது வாழ்க்கையில் நடந்தே தீரும். அந்த ஊரில் யாருக்கிட்டையாவது எப்பயாவது போய் கை காட்டினா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இவர் தெரியாமல் இருக்கார். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அளவில் வளர்ச்சிகளை தொடக்கூடிய ஜாதக அமைப்புகளாக அந்த அமைப்புகள் மாறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மேஷ ராசிக்கு சுக்கிரன் பலமாக இருக்கிறாரா? அப்போ சுக்கிரன் 7ஆம் இடத்துல பலமாக இருந்தால் அது தோஷம் தானே சார்? அப்போ கலத்திர ஸ்தானாதிபதி தோஷம் பெறுகிறாரா? அப்போ 2க்குரியவன் 7ல் வரும்போது ஸ்தானம் பலங்கிறார், 2ஆம் இடத்துல ஸ்தானம் பலம் பெறுகிறார். அப்போ 2ஆம் இடம் பலம் பெற்றாலே பணபர ஸ்தானம் தானே சார்? அப்போ சுக்கிரதசை நடக்குது, 2ஆம் இடம் 7ஆம் இடம் வேலை செய்யுது. அப்போ நண்பர்கள் வருவார்கள், பார்ட்னர்ஷிப் வரும், நல்ல ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி பெறும். அப்போ 2ஆம் இடத்துக்கு உண்டான பேச்சுகள் நல்லாயிருக்கும், கலைத்துறையில் சாதிப்பார்கள். அப்போ நிறைய கட்டுரைத்துறை, பேச்சுத்துறை எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணுவாங்க. அப்போ பணம் கொட்டும் தானே. அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்போ நல்ல நிலைமையில் இருக்கணும், ஸ்தான பலம் பெறணும், நீச்சமாகவோ வக்கரங்களாகவோ நிற்கக்கூடாது. அது நின்ற இடம் பலமாக இருக்கணும். நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்று இருந்தாலே அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக மாறிவிடுவார்கள். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு 2ஆம் இடத்தினுடைய தசை நடக்குது, அப்போ 5ஆம் இடத்தினுடைய தசை நடக்குது, 11ஆம் இடத்தினுடைய தசை நடக்குது, இதெல்லாம் பணபரஸ்தானம் தானே. அப்போ இதெல்லாமே நம்ம நடக்கும்போது நல்ல வாய்ப்புகள் நடக்குதா அப்படின்னும் போது ஒரு ஜாதகத்தில் முக்கியமான விஷயங்கள் மேஷராசிக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது அமர்ந்த இடத்தினுடைய அதிபதி, நின்ற நட்சத்திர அதிபதி, இவை அனைத்துமே நன்றாக இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகம், அந்த இடம் பலமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சில இடத்துல இது வக்கர கிரகங்கள் ஆகிடும், நீச்சமாகிடும். அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவன் மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரனாக மாறிடும். எப்படி சார் நீங்கள் சொன்ன விதிமுறைக்கு இது மாற்று கருத்தாக வருதே, என்ன பண்ணலாம்? நீங்கள் நல்ல ஸ்தானம் இருக்கணும், ஆனால் இங்கே நீச்சமாகவும் இருக்குது, வக்கரமாகவும் இருக்குது, அது எப்படி அவர் உயர்ந்தார் அப்படின்னா ஒரு நீச்சமான கிரகத்தினுடைய அதிபதி நல்ல நிலைமை இருப்பார். நீச்சமாகி போன நின்ற நட்சத்திர அதிபதி அம்சகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் உசத்தியாக இருக்கிறதுனால சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றிருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடைந்து விடுவார் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஈஸியாக பண்ணுங்கள். மேஷ ராசிக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா எப்பயுமே சூரிய பகவான், குரு பகவான் தான். இந்த 2 கிரகங்கள் நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க, இந்த 2 கிரகங்களினுடைய காரகத்துவத்தை நீங்கள் எப்பயுமே ரீஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே பொருளாதாரத்தில் குறை இருக்காது. எப்படி சாமிஜி இதை நாங்கள் ரீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக அரசியல் துறையோடு இருக்கிறவங்களுடைய நட்பு வட்டாரங்களை ஏற்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துங்க, வெள்ளை சட்டை யூஸ் பண்ணுங்க, அப்போ வேட்டி சட்டையை வந்து கைவிடாதீங்க. அப்போ ஆலயங்களில் ஏதாவது விசேஷத்துங்களுக்கு புண்ணிய ஆத்மாக்களுக்கு நிறைய தானங்களும் தர்மங்களும் கொடுங்க. இப்படி கொடுக்கறச்ச நீங்கள் மிகப்பெரிய ஒரு கொடையாளியாக மாறுவீங்க, ஊரில் ஒரு செல்வந்தராக மாறுவீங்க. இந்த யோகம் உங்களுக்கு எந்த தசாபுத்தி நடந்தாலும் ரீக்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. மரம் சார்ந்த வழிபாடு மேஷராசியினருக்கு எப்பொழுதுமே வெற்றி. அப்போ என்ன பண்ணலாம்? நான் வழிபாடு பண்ணல, மதம் சார்ந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள்
மரக்கன்றுகளை நடுவதற்குண்டான சூழ்நிலையை நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திங்க. மாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் ஒரு 10 மரம் 20 மரம் அப்படின்ற மாதிரி என்னைக்கு நீங்கள் இந்த பூமியில் மரத்தை நடக்கூடிய வாய்ப்புகளை எடுத்துட்ருக்கீங்களோ அன்னையிலிருந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கறதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு சொல்லப்படுது. பட் விநாயகனை வழிபடுறது யோகம். எப்பயுமே மேஷ ராசினர் விநாயகனையும் பெருமாளையும் வழிபடுறது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் மேற்கு பார்த்த பெருமாளை நீங்கள் சேவிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளமாக மாறிவிடும். 1000 கோயில்களை தரிசனம் செய்த பாக்கியம் ஒரு மேற்கு பார்த்த பெருமாளை சேவார்த்தி பண்ணுவது, இதுதான் ஐதீகத்தில் சொல்லியிருக்கு. அதனால் மேஷ ராசிக்கு பெருமாள் யோகாதிபதியாக வராரு. அதுவும் மேற்கு பார்த்த பெருமாள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளமை அடைவதற்குண்டான சூழ்நிலையை எடுத்துக்குவார். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விசேஷத்தை தேடிக்கினீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே தினமும் நீங்கள் போய் இன்ஸ்டர்ட் பண்ணிக்கலாம். சனிக்கிழமை தோறும் பெருமாளினுடைய ஆலயங்களை போய் சேவார்த்தி பண்ணுங்க. கண்டிப்பாக சூரிய நமஸ்காரத்தை கைவிடாது. மேஷ ராசிக்கு சூரிய நமஸ்காரம் மிகப்பெரிய ஒரு வரமாக அமைந்துவிடும். ஆமாம், நீங்கள் ஒன்றா பாருங்கள், இந்த 2 விஷயத்தை மேஷ ராசினர் கடைபிடிங்க. 100 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தினந்தோறும் சூரிய வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும் விநாயகருடைய வழிபாடும் நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எந்த தசாபுத்தியாக இருந்தாலும், அது உச்சமாக இருக்கட்டும், நீச்சமாக இருக்கட்டும், வக்கர கிரகங்களாக இருக்கட்டும், இந்த 3 விஷயங்களை நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யோகம் மிகப்பெரிய அளவில் செல்வாக்காக உயரும். அதே காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக வழி இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மரம் நடும் பழக்கத்தையும் ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்வதையும் மூத்தோர்களுடைய ஆசிகளை பெறுவதனாலையும் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு பெறும். வாழ்க வாழ்க வாழ்க.